நண்பர்களே, அவுட்டரில் வேலை செய்யும் பட்சத்தில கொஞ்சம் கவனமா வேலை செய்யணும். இங்க வந்து பாருங்க, ஒரு பெயிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா, தவறி கவுர பிடிச்சு தொங்கிக்கிட்டு இருக்காரு ஆபத்தான நிலையில. இன்னொரு பெயிண்டர் பாருங்க, எந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா, சுறுசுறுப்பா வந்து அவர சேஃபா வந்து காப்பாத்துனாரு பாருங்க. இந்த மாரி ஒரு சிறப்பான பெயிண்டர்லாம் வந்து பார்த்தோன்னா, கூட இருக்கும்போது தான் அவுட்டர்ல வந்து இறங்கி வந்து வேலை செய்யணும். எப்பயுமே வந்து பார்த்தோன்னா, அவுட்டர்ல வேலை செய்யும் பட்சத்தில 2 பேர்லாம் வந்து பார்த்தோன்னா, வேலை செய்யக்கூடாது. அதாவது ஒரு ஆள் கயிறு பிடிக்கிற மாரியும், ஒரு ஆள் இறங்கி வேலை செய்ற மாரிலாம் இருக்கக்கூடாது. எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தோன்னா 2 பேர் இருக்கணும். சரிங்களா? எக்ஸ்ட்ரா 2 பேர் இருந்தா தான், இறங்கி அடிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தைரியமாவும் இருக்கும். அதேமாரி அவங்களுக்கு எதனா ஒண்ணுனாலும் இந்த மாரி இறங்கி வேகமா வந்து அவங்கள காப்பாத்த முடியும். பாருங்க, இந்த மாரி வந்து பார்த்தோன்னா, அவுட்டர்ல வேலை செய்யும் பட்சத்தில 2 பேர் வந்து கயிறு பிடிங்க. ஒரு இக்கட்டான இடத்துல 2 பேர் கயிறு பிடிங்க. மத்த இடத்துல வந்து பார்த்தோன்னா, ஒருத்தர் கயிறு பிடிச்சாலும், இன்னொருத்தர் வந்து பார்த்தோன்னா, பக்கத்திலேயே வந்து ஏதாவது ஒரு வேலைய வந்து செஞ்சுக்கிட்டு அவருக்கு வந்து கூட இருக்கணும். சரிங்களா? அவுட்டர்ல இறங்கி அடிக்கிறவங்களுக்கு வந்து பெயிண்ட் தேவைப்படும். இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒண்ணு தேவைப்படும். அத எடுத்து தர்ற மாரி ஒருத்தர் பக்கத்துல இருந்துகிட்டே இருக்கணும். நாங்க அந்த மாரி தான் எப்பவுமே வேலை செய்வோம். அவுட்டர்ல வந்து இறங்கி அடிக்கும் பட்சத்தில 2 பேராவது எக்ஸ்ட்ரா வந்து இருந்துகிட்டே இருப்போம். பாருங்க, இந்த மாரி ஒரு தகவல வந்து உங்களோட ஷேர் பண்ணணும். ஏன்னா, அவுட்டர்ல வந்து இறங்கி வேலை செய்றது ரொம்ப சிரமமான வேலை. இந்த தகவல மத்த நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.